அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட வாழ்வாதாரம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறந்த மனிதர் யார் என்று கேட்கப்பட்டது. நீண்ட காலம் வாழ்ந்து நற்செயல்கள் புரிந்தவரே மனிதர்களில் சிறந்தவர் ஆவார் என்று பதில் கூறினார்கள். தீய மனிதர் யார்? தீய செயல் புரிந்து அதிக காலம் வாழ்பவரே தீய மனிதர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 3297 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையினுடைய முடிவு வருவதற்கு முன் உங்கள் வாழ்வை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி தரும். வயது கூட அதாவது வயது அதிகரிக்க தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பற்றி உண்டான கவலைகள் மனிதனை ஆட்கொண்டுவிடும். பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், வேறு சில தேவைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கட்டத்தில் வயோதிகர்கள் நினைத்து பார்ப்பது உண்டு. எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அவர்கள் இந்த உலக வாழ்க்கை நிறைவுக்கு வருகின்ற தருவாயிலே தனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் நிம்மதியோடும் நிரப்பமான செல்வ பாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்று விரும்புவார். காரணம், மண்ணுலகை கடந்தால் மன்னரை, மன்னரையை கடந்தால் மாஷர் பெருவழி, மாஷரை கடந்தால் நல்லோர்களுக்கு சொர்க்கம், தீயோர்களுக்கு நரகம். இந்த பெரும் பகிரத்திற்கான ஆயத்த காலம்தான் உலக வாழ்வாதாரமாகும். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் ஏன் நல்லுணர்வு பெறவில்லை என்ற கேள்வி மறுமையில் ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி எடுக்கக்கூடிய ஒன்று. நல்லுணர்ச்சி பெறக்கூடியவன், நல்லுணர்ச்சி பெறுவதற்கு போதுமான காலம் வரை நாம் உங்களை பூமியில் உயிரோடு விட்டு வைக்கவில்லையா என்று கேள்வி எழுப்புகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 35 சூரத்துல் ஃபாத்திர் வசனம் 37 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வயது அதிகமாகும் போது உழைப்பு, சம்பாத்தியத்திற்கு உண்டான அந்த திறன், சமூகத்தை புரிந்து கொள்ளுதல், பொருளாதார ஞானம் போன்ற பலவற்றில் மனிதத்துவம் கூடுகிறது. ஆனால் மார்க்கம், மறுமை என்ற கேள்வி கணக்கு இவற்றில் மட்டும் அப்பாவியாக இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? கியாமத்து நாளில் 60 வயதுக்காரர்கள் எங்கே என்ற அறிவிப்பு கேட்கும் என்கின்ற செய்தியும் நபிமொழி தொகுப்புகளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், 60 வயது வரை வாழ்ந்தும் மறுமைக்காக சுதாரித்து கொண்டார்களா அல்லது மறுமை வாழ்க்கையை அவர்கள் முற்றிலுமாக கிடைக்க பெறாமல் விட்டு விட்டார்களா என்பதை வெளிப்படையாகத்தான் அந்த தீர்ப்பு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நமக்கு உண்டான அந்த தீர்ப்பு உலக ஓட்டத்தில் தன்னுடைய சுயத்தை இழந்து உலகே கதி என மாறி தவணை முடிகின்ற போது தடுமாறி நிற்கும் அவலம் வந்துவிடவே கூடாது. ஒரு மன்னரை அருகிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள். தோழர்களிடம், இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர் யார் தெரியுமா என்று விசாரித்தார்கள். இந்த மனிதர் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தோழர்கள் கூற, நீங்கள் சேர்த்து வைத்துள்ள சொத்து சுகங்களை விட 2 ரக்காத்துகள் தொழுவது இந்த மனிதருக்கு மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய செய்திகளையும் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், மரணித்ததற்கு பின்பாக நற்காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விடும்.
ஆனால் மரணத்திற்கு பிறகு நம்முடைய நற்காரியங்கள் தான் நமக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையிலே இந்த உலக வாழ்வாதாரத்தை, உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஆயுளை நல்வழியிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சேகரித்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.